ஹலோ! இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விஷயத்த கேட்டா, நீங்க இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த நேரம், குற்ற உணர்வு, ஏன் இந்த யதார்த்தம் பற்றிய உங்க பார்வையே அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிடும். ஆமாங்க, மைண்ட் பெண்டிங் குவாண்டம் இயற்பியல் உலகத்துக்குள்ள தான் நம்ம நுழைய போறோம். இந்த சுவாரஸ்யமான அறிவியல் தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பாருங்க. எம்ஐடி, கால்டெக் மாதிரி உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள்லிருந்து வந்த துல்லியமான அறிவியல் உங்க கடந்த காலம் கல்லுல செதுக்கப்பட்ட ஒண்ணு கிடையாது அப்படின்னு நிரூபிச்சா எப்படி இருக்கும்? ஆமா, இந்த நிமிஷம் நீங்க எதை கவனிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்க கடந்த காலமே முற்றிலும் மாறும்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதலாவது, நிலையான நேரத்தின் மாயை. ரெண்டாவது, கவனிப்பின் அறிவியல். மூணாவது, மல்டிவர்சல் வாழ்வது. நாலாவது, பார்வையாளரின் சக்தி. கடைசியா, உங்க குவாண்டம் யதார்த்தத்தை எப்படி கையாள்றது, குவாண்டம் இயற்பியலோட பிரமிக்க வைக்கும் விதிகள் ஆரம்பிச்சு உங்க நேரத்தை நீங்களே எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிற வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். நிலையான நேரத்தின் மாயை. சின்ன வயசுல இருந்தே நம்ம மனசுல ஆழமா விதைக்கப்பட்ட ஒரு மாயிலிருந்து ஆரம்பிக்கலாம். கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, எதிர்காலம் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி நம்மளை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்குன்னு நாம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? உண்மையை சொல்ல போனா அது ஒரு மிகப்பெரிய மாயைங்க. பொதுவா பாரம்பரிய இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா, யதார்த்தம் அப்படிங்கிறது ஒரு திடமான ரயில் பாதை மாதிரி மாறாவே மாறாதுன்னு சொல்லுது. ஆனா நோபல் பரிசு வாங்கின குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? யதார்த்தம் அப்படிங்கிறது உங்க கவனத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே சென்சிட்டிவா மாறக்கூடியதுன்னு சொல்லுது. இத புரிஞ்சுக்க சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற கான்செப்டை நாம தெரிஞ்சுக்கணும். நீங்க ட்ரில்லியன் கணக்கான குவாண்டம் துகள்களால் உருவானவங்க. அதனால நீங்க இப்போ ஒரு சூப்பர் பொசிஷன் நிலையில தான் இருக்கீங்க. அதாவது உங்க மனசு ஒரு குறிப்பிட்ட யதார்த்தத்தின் மேல கவனம் செலுத்தி அதை நிஜமாக்குற வரைக்கும் சாத்தியமான எல்லா காலக்கெடுகளிலும் நீங்க ஒரே நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்து ரெண்டாவது பகுதிக்கு போலாம். கவனிப்பின் அறிவியல். உங்க கவனம் எப்படி வரலாற்றையே மாற்றி எழுதுதுன்னு பார்ப்போம். இதை கேட்கும்போது ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இது உண்மையிலேயே சயின்ஸ் தான். இதை நிரூபிக்கிற ரொம்ப துல்லியமான முன்னணி இயற்பியல் ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, 1801ல் தாமஸ் யங் ஆரம்பிச்சு 1978ல் ஜான் வீலர் வரைக்கும் அறிவியல் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்சிருக்கு. அது என்னன்னா, எதிர்காலத்துல நடக்கிற ஒரு அளவீடு அல்லது கவனிப்பு அப்படியே பின்னோக்கி போய் கடந்த காலத்துல நடந்த விஷயத்த உண்மையிலேயே மாற்றி அமைக்குது. இதனால தான் பிரபல இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனோட வழிகாட்டியான ஜான் வீலர் ஒரு சூப்பரான விஷயத்தை உணர்ந்தாரு. பிரபஞ்சம் ஒரு பங்கேற்பு அமைப்பு, பார்வையாளரும் கவனிக்கப்படுபவரும் ஒன்றே அப்படின்னு சொன்னாரு. அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிறத தியேட்டர்ல உட்காந்து வேடிக்கை பார்க்குற ஒரு சாதாரண ஆடியன்ஸ் கிடையாது. உங்க கவனிப்பு மூலமா ஒவ்வொரு ஃப்ரேமா அந்த படத்தையே நீங்க தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதிலிருந்து நம்ம மூணாவது பகுதிக்கு வரோம். மல்டிவர்ஸில் வாழ்வது. வாழ்க்கையில நமக்கு நிறைய குழப்பங்கள், குறுக்கு வழிகள் வரும்போது நம்ம உண்மையிலேயே யாரு அப்படிங்கிற ஒரு தீவிரமான புரிதலுக்கு இதை நம்ம கொண்டு போகுது. நோபல் பரிசு வாங்கின ஃபெய்ன்மேனோட தியரி படி ஒரு துகள் ஒரு பாதையை மட்டும் எப்பவும் தேர்ந்தெடுக்கிறது இல்ல. பிரபஞ்சத்துல சாத்தியமான எல்லா பாதைகள்லுமே அது ஒரே நேரத்துல பயணிக்குதான். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க எடுக்க தவறிய ஒவ்வொரு முடிவையும் வேறொரு நிகழ்தகவு அலையில இருக்கிற உங்களோட இன்னொரு வெர்ஷன் ஏற்கனவே எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ உங்க கனவு வாழ்க்கைய வாழ்ற உங்களோட இன்னொரு பரிமாணம் இப்போ உண்மையிலே எங்கேயோ இருந்தா எப்படி இருக்கும்? இதை நினைச்சு பாருங்க. நீங்க ஃபீல் பண்ற குற்ற உணர்வு, வருத்தம் எல்லாமே முற்றிலும் அர்த்தமற்றது. ஏன்னா அந்த இன்னொரு வேலையை ஏத்துக்கிட்ட இல்ல அந்த இன்னொரு ஊருக்கு போன உங்களோட வெர்ஷன் உண்மையாவே இருக்கு. குவாண்டம் மல்டிவர்ஸ்ல அது அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஓகே, நாலாவது பகுதிக்கு வருவோம். பார்வையாளரின் சக்தி. இது இவ்ளோ நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியலா இருக்கும்போது ஏன் இது நமக்கு ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கப்படல? ஏன் இதை வெறும் பெரிய பெரிய சயின்ஸ் ரிசர்ச் பேப்பர்களுக்குள்ளே அமைதியா புதைச்சு வச்சிருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். இங்க தான் அப்சர்வர் எஃபெக்ட், அதாவது பார்வையாளர் விளைவு உள்ள வருது. ஒரு குவாண்டம் அமைப்பை கவனிக்கிறது அதோட முடிவையே மாத்துதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. கவனிப்பு அப்படிங்கிறது ஏதோ மேஜிக் கிடையாதுங்க. அது ஒரு நேரடியான இயற்பியல் தொடர்பு. அதாவது நீங்க எதன் மேல உங்க முழு கவனத்தையும் செலுத்துறீங்களோ அது அந்த சாத்தியக்கூற உங்களுக்கான நிஜமான யதார்த்தமா மாத்துது. அப்போ இதை ஏன் பெருசா வெளியில சொல்றது இல்ல? ஏன்னா எதை கவனிக்கணும் தேர்ந்தெடுக்கிறதன் மூலமா தன் வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிற ஒரு சமூகம் ரொம்பவே சுதந்திரமான சமூகம். அந்த மாதிரி சுதந்திரமான மக்களை அவசரம், அவமானம் இல்லைன்னா ஒரு பொய்யான டெட்லைனை காட்டி யாராலையும் பயமுறுத்தவோ அடிமைப்படுத்தவோ முடியாது. அதுதான் இதுல இருக்கிற உண்மையான சக்தி. இப்போ இந்த அலசலோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் குவாண்டம் யதார்த்தத்தை கையாளுதல். இந்த குவாண்டம் இயற்பியல உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். அடிக்கடி ஐயோ டைம் இல்லையே, நேரம் ஓடுதேன்னு ஒரு பதற்றம் போறோம்ல,
அப்போ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நேரம் ஒன்னும் முடிஞ்சிடல. இயற்கையா நடக்கிற என்ட்ரோபி அப்படிங்கிற இயற்பியல் மாற்றத்தை தான் நீங்க கவனிக்கிறீங்க. அது முற்றிலும் சாதாரணமான நியூட்ரலான ஒரு விஷயம். பதற வேண்டிய அவசியமே இல்ல. சரியா? அதிகாலை 3 மணிக்கு திடீர்னு கவலையோட முழிப்பு வரும் பார்த்திருக்கீங்களா? அடுத்த முறை அப்படி வரும்போது இந்த 3 AM குறுக்கீட்டு பயிற்சியை ட்ரை பண்ணுங்க. முழிச்ச உடனே இது நேரமல்ல, இது வெறும் கார்டிசோல் ஹார்மோன் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. அப்புறம் 2 நிமிஷத்துக்கு 4 செகண்ட் மூச்சை உள்ள இழுத்து 6 செகண்ட் மெதுவா வெளியிடுங்க. ஏதோ உலகமே அழிய போதுன்னு உங்க மூளை தப்பா நினைக்கிறத இது அப்படியே மாத்திரும். இன்னும் சில பிராக்டிக்கலான குவாண்டம் பழக்கங்களை சொல்றேன். எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்றத நிறுத்திட்டு, இதுக்கு நான் இப்போ முன்னுரிமை கொடுக்கலேன்னு சொல்லி பழகுங்க. மாசத்துல ஒரு நாள் கடிகாரமே பார்க்காத நாளா இருங்க. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாம நீங்க ஒரு பார்வையாளர் தான் உணருங்க. இதெல்லாம் நிகழ்காலத்து மேல உங்க கண்ட்ரோலை திரும்ப கொடுக்கும். கடந்த காலம் உங்களோட தற்போதைய கவனிப்புக்கு இன்னும் பதிலளிக்கக்கூடியதான நான் சொன்னேன்ல. ஒரு ரொம்ப கஷ்டமான நினைவை எடுத்துக்கோங்க. அது முடிஞ்சு போன ஒரு டைம்லைன் தான் அப்படின்னு உணருங்க. அந்த நிகழ்வு உங்களை எப்படி வலிமையா ஆக்கிச்சு அப்படிங்கிற இன்னொரு டைம்லைனை கவனிங்க. தினமும் 60 செகண்ட் இதை மனசுல வச்சு பாருங்க. இப்படி செய்யறதன் மூலமா அந்த பழைய நிகழ்வோட அர்த்தத்தையே உங்களால மாத்தி அமைக்க முடியும். கடைசியா ஒன்னு சொல்றேன். உங்களுக்கு நேரம் முடிவடையல. நீங்க ஒரு முடிவற்ற குவாண்டம் நிகழ்தகவு மேகம். நேரம் அப்படிங்கிறது உங்களை துரத்திட்டு வர ஒரு வில்லன் கிடையாது. நீங்க கவனிக்கிற விஷயங்களை வரிசைப்படுத்தி வைக்க நீங்க பயன்படுத்துற ஒரு டூல், அவ்வளவுதான். இந்த ஒரு கேள்வியோட நான் இன்னைக்கு இந்த அலசலை முடிக்கிறேன். உங்க கவனிப்பு தான் உங்க யதார்த்தத்தையே உருவாக்குது அப்படிங்கிறப்போ, நீங்க பல டைம்லைன்கள்ல இருக்கும்போது, இன்னைக்கு இப்போ உங்களோட எந்த பரிமாணத்தை உங்க கவனத்தின் மூலமா நிஜமாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.